ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிகவும் முக்கியமான ஒரு அவசர செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இப்போது உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நொடியிலேயே உன் கையில் அற்புதமான ஒரு விஷயம், நீ எதிர்பார்த்த உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றப் போகிற விஷயம் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது என் செல்லமே. நல்லது நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய வேண்டுதலாக இருந்தது. இதோ இப்போதே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக பல முறை பல விஷயங்களுக்காக நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே உனக்குள் தாழ்வு மனப்பான்மையும் வளர்த்து கொண்டிருந்தாய். இனிமேல் அந்த சூழ்நிலை கைதியாக நீ இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உன் தாழ்வு மனப்பான்மை உன்னிடமிருந்து விரட்டி அடித்து உனக்கான சந்தோஷ சூழ்நிலையை உருவாக்குவதற்காக வந்துள்ளேன். என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு நீ செயல் புரிந்தால் போதும். வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வசந்தங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. பொதுவாக மனிதர்களுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் வெற்றி காண்பதென்பது இயலாத ஒன்றுதானே. அப்படிதான் உன் வாழ்விலும் ஒரு சில விஷயங்கள் நீ நினைத்தது போல நடக்காமல் இருந்தது. ஆனால் அதுவே தொடர்கதை இல்லை அல்லவா. நீ நினைத்ததை இப்போது உனக்கு நடத்தி கொடுக்கவும், நீ ஆசைப்பட்டதை இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்குமாகத்தான் உன் வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து விட்டேன். ஒரு முக்கியமான இடத்தில் ஒருவரை சந்திக்க போகிறாய். அவர் கேட்கிற விஷயங்களில் உனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால், தெரியாததை தெரியாது என்று சொல்லவும் ஒப்புக்கொள்ளவும் நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதானே அதை பற்றி முழுமையாய் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெரியாததை தெரியாது என சொல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள அதற்கு பிறகு நிச்சயமாய் நீ முயற்சி செய்தாலே பல விஷயங்கள் உன் வாழ்வில் மாறும். பின்னாளில் அதுவே உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் வராமல் உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே. இப்போது நான் சொல்வது உனக்கு மிகவும் சாதாரணமாக கூட தெரியலாம். ஆனால் உன் வாழ்க்கை சூழ்நிலையில் கூடிய விரைவில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அப்போது தெரியாததை தெரியாது என்று சொல்ல பழகிக்கொள். நிச்சயமாக எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராமல் எல்லா தோல்விகளையும் நீ தவிர்த்து வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் உன் வராகியம்மா இந்த அற்புத ரகசியத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த காரணத்திற்காகவும் உன் மனதிற்குள் தாழ்வு மனப்பான்மை நீ வளர்த்து கொள்ளாதே. கூடிய விரைவில் மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். நீ அழுகும்போது உனக்காக யாரும் வந்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போவதில்லை. அதனால்தான் தோல்வியோ துக்கமோ எதையும் பெரிதாக நினைக்காமல், எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல், எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் விதையாக போடச் சொல்கிறேன். காலமும் நேரமும் பொன் போன்றதுதானே. அப்படிப்பட்ட காலத்தையும் நேரத்தையும் உன் வருத்தத்திற்காகவா நீ செலவழிக்க வேண்டும்? தூக்கி போடு. வருத்தமோ கவலையோ எல்லாமே குப்பைகள். உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யப்பார். உன் வராகி அம்மாவின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் நீ பெற்றாலே போதும். நீர் நிறைந்த குடம் போல எல்லா விஷயங்களிலும் நீ நிறைவாய் அழகாய் அற்புதமாய் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என் செல்லமே. தண்ணீர் வேண்டுமெனில் தண்ணீர் இருக்கக்கூடிய குடத்தின் அருகில் போய்த்தானே தீர வேண்டும். அதே போலதான் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டும், நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் சில கஷ்டங்களை கடந்துதான் வந்தாக வேண்டும். இன்பம் வரும்போது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்போது அடுத்து வெற்றி பெறுவதற்கு தேவையான அனுபவங்களை அதிலிருந்து பெற்றுக்கொள். அதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. தோற்காமலேயே வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் அழுகாமலேயே வாழ்க்கையை ஜெயித்தவர்களும் யாரும் இல்லை. அவமானமும் அழுகையும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே கலந்ததை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உன் வாழ்விலும் அப்படித்தானே துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சலனம் கொள்ளாதே. எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாதே. என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ விளக்கேற்றி பூஜை செய்தால் போதும். உன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து உன் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கும் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கும் தேவையான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் வழித்துணையாய் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் நீ எங்கு போகவும் தயக்கப்படவோ கலக்கப்படவோ வேண்டாம். எல்லா இடங்களிலும் உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான்
எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவதற்கும் வழிகாட்டுவேன். நீ கையெடுத்து கும்பிட்டு கரம் குவித்து வணங்கினால் உனக்காக ஓடிவர தயாராக இருக்கும் உன் வராகி அம்மா நானே உன் வாழ்வில் இருக்கும் இன்னல்களையெல்லாம் தீர்த்து வைத்து இன்பங்களை பெருக்குவேன் என் செல்லமே. வருடங்கள் பல ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ புதிதாய் எழுதப்போகும் அழகான கவிதையாக உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்காகவே உனக்காக அழகான பொன்னான விதியை உன் விதியாய் நான் எழுதி வைத்துள்ளேன். வாழ்க்கை என்பது வழக்கோ பிரச்சனைகளோ கிடையாது. ஏன் அதை போராடி போராடி வாதாடி தீர்க்கிறாய்? நீ வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு நீதானே எஜமானன். நீ நினைப்பது போல்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ செய்ய நினைப்பதுதான் உன் வாழ்க்கையில் நிகழும். நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உறவென பல மனிதர்கள் வருவார்கள். பிரிவென்று சில மனிதர்கள் உன்னை விட்டு பிரிந்து போவார்கள். எது எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட மனிதர்கள் உன் அருகில் இருக்க வேண்டுமோ, அது எல்லாவற்றையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உன் அழகான வாழ்க்கை பாதையை அற்புதமான ஓவியமாக மாற்றுவதற்கு நான் தீர்மானித்து விட்டேன். அதற்காக தான் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக நிதானமாக வரைந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. மனதில் முழு அமைதி மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பாதை நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் நீயோ எல்லா விஷயங்களிலும் அவசரப்படுகிறாய். காத்திருக்கும் நேரத்தை தவிர்த்து பொறுமை இல்லாமல் எல்லா செயல்களையும் செய்து கொண்டே நீ இருந்தால் எப்படி அது உனக்கு திருப்திகரமாக வெற்றிகரமானதாக முடியும்? வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் பல விஷயங்களுக்காக நீ காத்திருக்க பழகினால்தானே எல்லாமே சரியானதாக நீ நினைத்தது போல நடந்து முடியும். பசிக்கும் வரை காத்திருக்க பழகினால்தான் உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். நேரம் வந்துவிட்டது, நாம் சாப்பிட்டு விடலாம் என நித்தமும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் பசியே இல்லாத உடல் நலம் எப்படி ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்க முடியும்? அதே போலதான் நீ ஒரு நல்ல பழம் சாப்பிட வேண்டும் என நினைத்து ஒரு சிறு செடியை வைக்கிறார் என்றால் செடியை வைத்தவுடனே அதிலிருந்து காய் கனி மரம் பூ என வந்துவிடுமா? இல்லைதானே? ஒரு சிறிய செடியானது மரமாய் மாறுவதற்கு அதற்குரிய காலம் வர வேண்டும் அல்லவா? அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ என்னிடம் எதிர்பார்த்து வேண்டி கேட்ட உனது பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு உரிய காலத்தை நான் வரவழைக்கிறேன். கொஞ்சம் நீ பொறுத்திருந்தாலே உன் மனம் தெளிவு பெறும்படியும் நிம்மதி கிடைக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இதுநாள் வரை பல கஷ்டங்களை அனுபவித்து காத்திருக்க கற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நான் பலன் கொடுக்க போகிறேன். 10 மாதம் சுமந்த தாய் எப்படி தன் புது உயிரை பூமிக்கு கொண்டு வருவாளோ அதே போல இத்தனை நாட்கள் என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை வணங்கிய காரணத்தால் தான் உன் வாழ்க்கையை புது வாழ்க்கையாய் நீ வாழும்படி புத்துணர்ச்சியோடு நானே உன்னிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். பல நாள் காத்திருப்புக்கு பிறகு இப்போது நீ பசியார அறுசுவை உணவை உண்ணும்படி உனக்காக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நீ நினைத்தது போலவே நடந்து முடியும். ஓம் வராகி.